எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல தற்கொலை கதையினுடைய 2வது பாகத்தை பார்க்கலாம். வீட்டு வாசலுக்கும் உள்ள ஹாலுக்குமா நடந்துட்டு இருக்கிறா மகிழினி. மகிழினியை பார்த்த அவங்க அம்மா, என்ன மகிழினி, எவ்வளவு நேரம் தான் நடந்துகிட்டே இருப்ப? கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அம்மாவோட வார்த்தை, அப்பாவோட வார்த்தை, யாருடைய வார்த்தையும் கேட்கவே இல்லை. தர்னிஷை ரூம்ல வச்சு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்வேதா கூட 2 வாட்டி என்ன அண்ணின்னு கேட்டு ஒன்றும் இல்லைன்னு பட்டுப்படாம சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கிறா. வெளியில எட்டி பார்க்க ஹாலுக்கு வர இப்படியே இருக்க அவ எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம் கரெக்டா வருது. ஒரு கார் ஒன்று வீட்டு வாசல்ல வந்து நிற்க வேகமா எட்டி பார்த்தவளுக்கு அதுலேருந்து இன்ஸ்பெக்டர் மதி இறங்குறது நல்லா தெரியுது. நல்லா அழகா சுடிதார் போட்டுக்கிட்டு இன்ஸ்பெக்டரா வராம மகிழினியோட ஃப்ரெண்டா வந்திருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் மதிய பக்கத்துல போய் கையை பிடிச்சு ரொம்ப ஆரவாரமா வரவேற்கிறா. மதியம் அதுக்கேத்த மாதிரி திருப்பி எல்லாத்தையும் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள என்ட்ராறாங்க. மதி உள்ள என்ட்ரான உடனே அவளை பார்த்து நின்றுக்கூடிய மகிழினியோட அம்மா, அப்பா, ஸ்வேதா, கையில இருக்கக்கூடிய தர்னிஷ் எல்லாரையும் பார்த்த மகிழினி, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இதான் நான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு மதி. அவ நம்மளை பார்க்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கா. வாமா வா. மகிழினியோட அப்பா கூப்பிட பின்னாடியே மகிழினியோட அம்மா சொல்ல, ஸ்வேதாவும் சொல்ல எல்லார்கிட்டையும் கொஞ்ச நேரம் பேசுறா. டீ காஃபிலாம் வந்து குடிச்சதுக்கு அப்புறமா மகிழினி மதியை பார்த்து, ரூம் வரையா, கொஞ்சம் பேசணும். சொன்ன அடுத்த நிமிஷம் அங்க இருக்கிற 3 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே மகிழினியோட அம்மா சுலோச்சனா, ஏம்மா இங்கேயே பேசுங்களே, என்ன விஷயம்? டக்குன்னு மகிழினி அவங்க அம்மாவை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் மதியை பார்க்க, நாம கொஞ்ச நேரம் உள்ள பேசிட்டு இருக்கலாம். அம்மா, நீ லஞ்ச் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுமா சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மதியை கூட்டிட்டு மகிழினி உள்ள போயிடுறா. உள்ள போன மகிழினி மதியை பார்த்து ஒண்ணுமே பேசாம உட்காந்துருக்க மதி பேச ஆரம்பிக்கிறா. என்னாச்சு? நீ சொன்ன விஷயத்துக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். உன் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்ல? இல்லை இல்லை, அம்மா அப்பாவுக்கு தெரியும், ஸ்வேதாக்கு தெரியாது. ஸ்வேதாக்கு தெரியாம இருக்கிறதே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சரி மகிழினி, நேற்று நீ எனக்கு ஃபோன் பண்ணி தம்பி இறந்துட்டான், அவனுடைய மரணத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி தம்பியோட ஒய்ஃப் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னேன். 2 பேருமே தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். ஆனால் ஃபுல் டீட்டெயில் என்னன்னு கேட்டதுக்கு நேரில் வான்னு சொல்லிட்டேன். இன்ஸ்பெக்டர் மதி அடுத்த வார்த்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே, சாரி மதி, இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால தான் உன்னை வர சொன்னேன். நீ எதுவும் சேச்சா மகிழினி, நான் இங்கே வந்ததுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் வராமல் இன்ஸ்பெக்டராக வந்திருக்கேன்னா அதில் எனக்கு கடமை இருக்குன்னு தான் அர்த்தம். பட் இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ்கிட்டயோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷன்லேயோ நீ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது? ஏன்னா நான் இங்கேருந்து 45 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். இதை நான் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில. யோசிச்ச மகளினி ஒரு பெருமூச்சோட, இல்லை மதி, இந்த கேஸை ஒரு போலீஸ்கிட்ட கொண்டே கொடுத்து அதை ஃபார்முலா டீல் பண்ண நான் ரெடியாக இல்லை. ஏன்னா ஃபார்முலா டீல் பண்ணால் என் தம்பியோட மரணத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக வெளியில் வராது. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு போன இன்ஸ்பெக்டர் நீலிமா எழுதின லெட்டர், என் தம்பி எழுதின லெட்டர், இந்த 2ஐயும் செக் பண்ணி அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கை வெரிஃபை பண்ணி வந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கொலை கிடையாது தற்கொலைன்னு சொல்லிட்டாரு. டக்குன்னு இன்ஸ்பெக்டர் மதி, அப்படியா, சரி, நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற அதெல்லாம் சொல்லு. அதுக்கு முன்னாடி நீ என்னெல்லாம் ரிப்போர்ட் வச்சிருக்கியோ எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு பார்க்கலாம். தன்னோட பீரோவில் இருந்து ஒரு ஃபைல் எடுத்துக்கூடாது இன்ஸ்பெக்டர் மதியிட்ட கொடுக்க அதை ரொம்ப நேரமாக உத்து பார்த்துட்டு இருக்கிறா. கரெக்டாக மகிழினியோட ரூம் கதவு தட்டப்பட அவள் லைட்டாக திறந்திருக்கக்கூடிய கதவு வழியா யார் இருக்காங்கன்னு எட்டி பார்க்க வெளியில் அம்மா நின்றுட்டு இருக்காங்க. அம்மா நிற்கிறத பார்த்தவ கதவை திறந்து, என்னம்மா? இல்லைம்மா, மதிக்கும் உனக்கும் பாயாசம் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. ஏம்மா? அது நாங்கள் மதியம் சாப்பிடும்போதே சாப்பிட்டுக்கிறோமே. இல்லைம்மா, இப்போ தானே 11 ஆகுது, நான் வேறு ஸ்வீட் பண்ணுறேன், நீங்கள் இதை சாப்பிடுங்க. மதிக்கு பாயாசம் பிடிக்கும்னு நீ சொன்னல, அதனால பருப்பு பாயாசம் தேங்காய் போட்டு பண்ணியிருக்கேன். அம்மா சொல்லிக்கிட்டே பாயாசத்தோட உள்ளே வந்து டேபிளில் வச்சுட்டு 2 நிமிஷம் அங்கேயே நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மகளினி, சரிம்மா நீ போய் சமையலை பாரு. இல்லைம்மா, நீங்கள் வந்து ஹாலில் உட்காந்து பேசலாம்ல, நானும் மதியம் பர்சனலாக பேசிகிட்டு இருக்கோம்மா. என்ன கண்ணு, தம்பியோட மரணத்தை பற்றி தான் பேச போகிறோன்னு நேற்றையும் நீ என்கிட்ட சொல்லிட்ட. அப்படி இருக்கும் பொழுது அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே அப்பாவோட சத்தம் கேட்க திரும்பி பார்க்க சுதாகர் உள்ளே என்ட்ராகிறாரு. என்னாச்சு, பாயாசம் குடிச்சாங்களா? குடிக்க போகிறாங்க. எதுக்கு இங்கே ஹாலில் வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமாண்டா மகிழினி, என்ன ப்ராப்ளம்? வா நம்ம ஹாலில் உட்காந்து பேசலாம். நானும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்குவேன்ல. எனக்கும் நீ சொல்கிற விஷயங்கள்லாம் சரின்னு தான் படுது. அப்பா, ஸ்வேதா இருக்கா, ஸ்வேதாக்கு தெரிய வேணான்னு நான் நினைக்கிறேன்.
அவளே நம்ம கூட பட்டுப்படாமல் இருக்கும் பொழுது நாம் அப்படி இருந்துக்கிறது தான் நல்லது. அதுக்குள்ள மகிழினியோட பசங்க வெளியில வந்து மகிழினியோட அம்மாவை கூப்பிட சுலோச்சனா அங்கேருந்து போகிறாங்க. போகும் பொழுது திரும்பி பார்த்து மகிழினியை ஒரு மாதிரி பார்த்துட்டு கதவை சாத்துறாங்க. மகிழினியோட மனசுக்குள்ள என்னென்னமோ எண்ணங்கள் ஓட திரும்பி பார்க்க இன்ஸ்பெக்டர் மதி இது எதையுமே கண்டுக்காம அந்த ஃபைலை படித்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, மகிழினி, இதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டேட்டா பக்காவாக இருக்குது. நீலிமாவோட ஹேண்ட் ரைட்டிங்கும் நீ கொடுத்த நோட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. உன் தம்பியோட ஹேண்ட் ரைட்டிங்கும் அதே மாதிரி மேட்ச் ஆகிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பிரகாரம் நீலிமாவோட மரணத்துக்கும் உன் தம்பியோட இறப்புக்கும் வேறு எந்த விதமான அடையாளம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது பக்காவாக 100% சூசைட் தான். இதை நம்ம தொடர்றது வேஸ்ட்டு. மகிழினி உடனே இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு நெத்தியில் கையை வச்சுட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு மதியை பார்க்கறதுக்குள்ள மதி எந்திரிச்சு வந்து மகிழினியோட தோலை பிடிச்சு, புரியுது, சின்ன வயசுலேருந்து ஒன்றுமத்தா வளர்ந்த தம்பி உன்னை விட்டுட்டு போயிட்டான், அதனால உன்னால் தாங்கிக்க முடியல. பட் என்னுடைய போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன்டா மகிழினி, இது கண்டிப்பாக தற்கொலையாக தான் இருக்கும். இந்த தற்கொலைகளை நாம் மறுபடியும் தோணுனோம்னாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பதில் தற்கொலை தான். அதில் தோல்வி தான் நம்ம சந்திப்புமே தவிர வேறு எந்த புது விஷயம் நம்ம கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம இந்த கேஸை எடுத்துக்கிட்டு? மதி, இது தற்கொலை தான் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. மகிழினி இப்படி சொன்ன உடனே ஒரு நிமிஷம் புருவத்தை சுருக்குன மதி மறுபடியும் மகிழினி பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறா. மரணம் அப்படிங்கிறது ஒருத்தர் கத்தியால் குத்தியோ இல்லை குரவழி நசுக்கியோ விஷத்தை வச்சு கொடுத்தோ வரது மட்டும் கிடையாது. தனக்குத்தானே தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டுறதும் தப்பு தானே. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய மதிக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அவள் கேட்ட வரிகள் மட்டும் மனசுக்குள்ளே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. சொல்லு மதி, நம்மளை ஒருத்தர் ஃபிசிக்கலாக டச் பண்ணாமையே கொல்ல முடியும் அப்படிங்கிறது உண்மைதானே? எஸ், நிறையா இருக்கே. இப்போது ஒருத்தர் வார்த்தையை தப்பாக யூஸ் பண்ணிட்டாங்க, அந்த வார்த்தையை கேட்டு ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டாங்க. அந்த தப்பாக வார்த்தை யூஸ் பண்ணவங்க அவங்க மேலே தப்பு இருக்குதானே? அந்த மாதிரி தான் இது நடந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆனால் மகிழினி, நீ சொல்கிற மாதிரி வார்த்தைகள்னால இறந்துட்டாங்கிறதுக்காக யார் திட்டுனாங்க என்ன பண்ணினாங்கன்னு பார்த்து கேஸ் போடணும்னா ஈவன் எம்எல்ஏ கேஸ் போட வேண்டிய சூழ்நிலை வருமே. இல்லை மதி, நான் சொல்கிறது வேற. மரணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக திட்டாமல் ஏதோ ஒரு கோவத்தில் திட்டி ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அது வேற. ஆனால் இங்கே வருணோட கணக்கு அப்படி கிடையாது. வருண் சாகணும், வருண் தானாகவே சாகணும்னு அவனை மரணம் வரைக்கும் தள்ளிட்டு போயிருக்கிறாங்க. அந்த மரணத்தை வரைக்கும் அவனை தள்ளிட்டு போனது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். உன்னால் முடியும் மதி, அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஒரு ஃபார்மலான இன்ஸ்பெக்டரோ ஒரு போலீஸோ இந்த கேஸை ஹேண்டில் பண்ணாங்கன்னா இந்த ஃபைல் க்ளோஸ்டு, ஆமாம் சூசைட் அப்படின்னு. ஆனால் என் தம்பியோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தூண்டல், அந்த காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக சொல்கிறேன், நீலிமா ஏதோ ஒரு கோவத்தில் மரணத்தை தழுவி இருந்தாலும் வருண் தெளிவாக யோசிக்கிறவன். ஏன்னா அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டான சம்பவங்கள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய வருண் இந்த மரணத்தை செஞ்சுருக்கிறான்னா, தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக்கிட்டான்னா அவனை யாரோ தூண்டியிருக்காங்க. அந்த தூண்டப்பட்ட ஆள் யாருன்னு எனக்கு தெரியணும். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மகிழினி கண்டிப்பாக வருணோட மரணத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கிறா. ஆனால் அவளுடைய நோக்கம், அவளுடைய பார்வை வேறு திசையில் இருக்குன்னு மதிக்கு புரியுது. அவள் சொன்ன மாதிரி சாதாரண போலீஸ் இதை ஹேண்டில் பண்ணாங்கன்னா நிச்சயமாக இந்த கேஸ் ஒரு தற்கொலை அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மதிக்கு மகிழினி எந்த வழியில் கேஸை பார்க்க சொல்கிறான்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதனால மதியினுடைய அடுத்த கேள்வி, சரி உனக்கு யார் யார் மேலே என்னென்ன சந்தேகம் இருக்குன்னு சொல்லு, அந்த கோணத்தில் நாம் விசாரித்து பார்க்கலாம். நமக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். மதி, எனக்கு சந்தேகம் இருக்கிற ஆட்களை நீ நேராக விசாரிக்க முடியாது. எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். இந்த கேஸை வேறு யாரோ மேலே விசாரிக்கிற மாதிரி நான் சந்தேகப்படுற ஆட்களை நீ விசாரிக்கணும். ஒருவேளை குற்றவாளிகள் அவங்கள்தான் தெரிஞ்சுன்னா நீ என்ன வேணாலும் ஸ்டெப் எடு. சரி மகிழினி, உன் பக்கம் இருக்கக்கூடிய அந்த சந்தேகத்தை சொல்லு. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேஸை உன் லைனில் நான் கொண்டு போகிறேன். நீலிமாவும் ஸ்வேதாவும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி. வருணுக்கு முதல்ல ஃப்ரெண்டானது ஸ்வேதா தான். அதுக்கப்புறமா தான் அவளோட தங்கச்சி நீலிமா வருணுக்கு தெரிய வந்துச்சு. இவங்க 3 பேருமே எப்போவுமே கேஷுவலாக பேசிக்குவாங்க, எங்கேயாவது போவாங்க வருவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது. ஆனால் நீலிமா வருணை லவ் பண்ணா. வருண் நீலிமாவை லவ் பண்ண கிடையாது. அவனுடைய ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருந்தது ஸ்வேதா தான். ஸ்வேதாவுக்கும் அந்த ஒப்பீனியன் இருந்துச்சு.
பட் பார்த்தா ஸ்வேதாவுக்கும் வருணுக்கும் ஈகோ பிரச்சனை நிறையா வந்துக்கிட்டு இருக்கும். வருணுக்கும் ஸ்வேதாவுக்கு இடையில என்ன இருக்குது, நீலிமா வருணை என்னவா நினைக்கிறாங்கிற எல்லா விஷயத்தையுமே வருண் என்கிட்ட ஷேர் பண்ணுவான். நார்மலான அக்கா தம்பியாக இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் போய் ஷேர் பண்ணுறது உண்டு. அப்படி ஒரு நாள் ஷேர் பண்ணும் பொழுது தான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில் வருண் இருந்தான். அன்ஃபார்ச்சுனேட்டாக அது 2 monthsலேயே 2 பேத்துக்குள்ளே ஒரு பிரிவை ஏற்படுத்திருச்சு. அதே நேரத்தில் ஸ்வேதாவுக்கு வேறு பக்கம் மாப்பிள்ளை பார்த்தாங்க. இந்த கோவத்தில் நீலிமாவோட லவ்வை புரிஞ்சுக்கிட்டு வருண் நீலிமாவுக்கு ஓகே சொல்லிட்டான். நீலிமாவுக்கும் வருணுக்கும் ஸ்வேதாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி ஒரே வாரத்தில் என்கேஜ்மெண்ட் ஆச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஸ்வேதாவோட மேரேஜ் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு காரணமும் அவள் தான். அவனால் வருணை விட்டு கொடுக்கவும் முடியல, வேற ஒரு கல்யாணமும் பண்ணிக்க முடியல. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்வேதாக்கும் வருணுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த விஷயம் நீலிமாவுக்கு தெரியாது. நீலிமாவுக்கும் வருணுக்கும் கல்யாணம் ஆச்சு. ஸ்வேதா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில் இருந்தா. எங்கள் அம்மாவுக்கு ஸ்வேதாவை பிடிச்ச அளவுக்கு நீலிமாவை பிடிக்காது, அப்பாவுக்கும் தான். காரணம், ஸ்வேதா இருக்கிற அளவுக்கு நீலிமா நல்லாவும் இருக்க மாட்டா, அந்த அளவுக்கு படிக்கவும் இல்லை, அந்த அளவுக்கு பொறுப்பு இல்லை, சின்ன பிள்ளை மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பா. மேரேஜ் ஆகி குழந்தை அப்படிங்கிற விஷயத்துக்கே இவங்க 2 பேரும் ரொம்ப சிரமப்பட்டாங்க. மீன்ஸ் நீலிமாவோட விளையாட்டுத்தனத்தினாலேயுமே ஒரு அசால்ட்டுனாலேயும் 2 வாட்டி அபார்ட் ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு நீலிமாவை சுத்தமாக பிடிக்காது. நீலிமாவை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவள் இதனாலேயே மனசு உடஞ்சி என்கிட்ட ரொம்ப ரொம்ப அழுது, நான் அத்தைனாலேயே இறந்துடணும்னு பயமாக இருக்குதுன்னு சொல்லி அழுதுருக்கா. நான் அதுக்கு எவ்வளவோ சமாதானப்படுத்தி வச்சேன். இதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் ஸ்வேதா என்னைக்கு நீலிமாவுக்குமே வருணுக்கு கல்யாணம் ஆச்சோ அண்ணிலிருந்து வருணோட லைனில் வந்ததே கிடையாது. அவள் உண்டு, அவள் வேலையை உண்டுன்னு தான் இருப்பாள். ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட அவள் மோஸ்ட்லி இங்கே வர்றதுக்கு அவாய்ட் பண்ணிடுவாள். வருணும் அப்படி தான் இருந்தான். இப்படி இருந்த சூழ்நிலையில் வருணுக்கும் நீலிமாவுக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள். இதில் ஒரு நாள் நீலிமா லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டா. வீட்டில் எல்லாரும் அதிர்ந்து போயிட்டோம். காரணம், வருணை இப்படி விட்டுட்டு தன்னோட 3 வயசு குழந்தையை விட்டுட்டு இப்படி இறந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வருணை நான் தேத்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். அவன் ஒவ்வொரு முறையும் என்கிட்ட பேசும்போதுமே, இல்லை மகிழினி, நான் என் பையனுக்காகவாது வாழுவேன், நிச்சயமாக தர்னிஷை இந்த சொசைட்டியில் ஒரு பெரிய ஆளாக கொண்டாடுவேன், அவனை இந்த மாதிரி கோழையாக நான் வளர்த்த மாட்டேன், எதுக்காக தேவையில்லாமல் இவன் சூசைட் பண்ணிக்கிட்டா, பிரச்சனைகள் இல்லாமையா இருக்குன்னு சொல்லிட்டு அவள் இறந்ததுக்கப்புறம் நீலிமா அவன் நினச்சி வாழ ஆரம்பித்தான். இடையில மதி ஏதோ கேட்க வர நிறுத்தின மகிழினி மதியை பார்த்து, சொல்லு மதி, அதுக்கப்புறம் ஸ்வேதாவை வருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்கள் எந்த முயற்சி எடுக்கலையா? சொல்லறேன். ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி எடுத்தோம். ஆனால் ஸ்வேதா ஒரே பிடியா முடியாது அப்படின்ட்டா. வருணுமே இனிமேல் நீலிமாவை தவிர என் வாழ்க்கையில் யாருமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. 2 பேர்த்தையும் நாங்கள் எவ்வளவோ கம்பல் பண்ணி பார்த்தோம். 2 பேரும் முடியவே முடியாதுன்னு ஒரே போட்டாங்க. எனக்கு அங்கே தான் ஒரு பெரிய சந்தேகம். அப்படி நான் ஒரு வாட்டி கேட்டுட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு வருண் எந்திரிச்சு தூங்கிட்டு இருக்கக்கூடிய தர்னிஷ் தலையில சத்தியம் பண்ணி, தர்னிஷ் மேலே சத்தியமா நீலிமாவை தவிர நான் வேற யாரையும் நினச்சி கூட பார்க்க மாட்டேன், இனிமேல் நான் நீலிமாக்காக வாழ போகிறேன், தர்னிஷ் மட்டும்தான் எனக்கு, நான் தர்னிஷ்க்கு. ஏன் அம்மா தான் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எந்த ஆம்பளை துணையெல்லாம் வாழ முடியுமா, அப்பாவும் வாழ முடியும் அப்படின்னு சத்தியம் பண்ணான். அப்படி இருக்கிறவன் சூசைட் பண்ணிக்கிறதுக்கான காரணம் என்ன இருக்க முடியும் மதி? சரி மகிழினி, நீ என்ன நினைக்கிற? எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஒரு பிரச்சனை. நீலிமா வீட்டிலேருந்தும் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா அப்பாவும் விடாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா அப்பாவோட மைண்ட் செட்டே பக்காவாக மாறிடுச்சு. தம்பியை எப்போ பார்த்தாலும் என்னாவது சொல்லி அவனை டைவர்ட் பண்ண பார்த்தாங்க. ஸ்வேதாவை கூட இங்கே 1 வீக் கொண்டாந்து இருக்க வச்சு அவன் பக்கத்தில் உட்கார வச்சு, ச்சே எனக்கு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. தப்பான வழியில் இல்லை மதி. ஸ்வேதாவுக்குமே வருணுக்கு இருக்கக்கூடிய உறவு அவங்களுக்கு நீலிமா இருந்ததுக்கப்புறம் என் மூலமாக தான் தெரிய வந்துச்சு. ஈவன் நான் தான் இந்த ஐடியா கொடுத்தான்னு கூட வச்சுக்கலாம். பட் அப்படி இருக்கும் பொழுது 2 பேத்துக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அம்மா அப்பா கம்மிட்டு இருந்திருக்கணும் இல்லையா? ஆனால் அவங்க விடவே இல்லை. இதெல்லாத்தையும் குழப்பி போட்டு எல்லாம் பண்ணி தான் அவன் இறந்துருப்பான்னு பார்த்தா என் மனசுக்குள்ள இதையும் தாண்டி அவன் இறந்ததுக்கான காரணம் வேறு ஏதாவது இருக்குமோன்னு யோசிக்க தோணுது. என் சந்தேகம் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குது. அந்த சந்தேகப்பட்ட ஆளை நீ தான் விசாரிச்சோ இல்லை சைடாக ஏதாவது பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கணும். நீ பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். மதி உடனே
அதுக்கப்புறம் மகிழினி கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாத்தையும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல கேட்டுட்டு எனக்கு வேணுங்கிற சந்தேகங்கள் எல்லாத்தையும் தீர்த்துக்கிறா. கடைசியா மகிழினி சொன்ன வார்த்தை, "மதி, இதுக்காக நீ என்ன வேணாலும் என்ன ஹெல்ப் கேளு. பட் என் தம்பியோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை எனக்கு தெரியணும்." சரி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத மகிழினி. இவ்வளோ நேரம் நீ சொன்னது, இதுக்கப்புறம் நான் கேட்ட கேள்விகளுக்கு நீ பதில் சொன்னதை வச்சு பார்க்கும் பொழுது, என்னால இந்த வீட்ல ஸ்ட்ராங்கா ஒருத்தர சந்தேகப்பட முடியுது. அந்த ஆள நான் விசாரிக்கலாமா? விசாரிச்சு அதுக்கேத்த மாரி பண்ணலாமான்னு நீ தான் சொல்லணும். புரியுது மதி. நீ எந்த ஆள நினைக்கிறியோ, அதே ஆள் மேல தான் எனக்கும் சந்தேகம் இருக்கு. நீ விசாரி. ஆனா, பெருசா பிரச்சனையாகாம விசாரி. அந்த ஆள் தான் இதுக்கு காரணமா இருந்தாங்கன்னா, நீ என்ன வேணாலும் ஸ்டெப் எடு. எனக்கு யாரா இருந்தாலும் எந்த கவலையும் கிடையாது. எனக்கு தேவை, என் தம்பிய கொன்னவங்க தண்டனை அனுபவிக்கணும். அவனோட இந்த நிலைமைக்கு, தர்னிஷோட இந்த நிலைமைக்கு காரணமா இருக்கிறவங்க நிஜமாலுமே தண்டனை அனுபவிக்கணும். ஸோ அப்போ மகிழினி, என்னுடைய முதல் சந்தேகம், ஆமா மதி, நீ நினைக்கிறது சரிதான். எனக்கும் அதே சந்தேகம்தான். வருணோட மரணத்துலேயும் நீலிமாவோட மரணத்துலேயும் எனக்கு இருக்கக்கூடிய முதல் சந்தேகம் என்னோட அம்மா மேலே. கண்டிப்பாக என் அம்மா மேலே தான் எனக்கு சந்தேகம் இருக்குது. நீ விசாரி. சொன்ன மகிழினியை பார்த்துட்டு நிற்கிறா இன்ஸ்பெக்டர் மதி. ஒருவேளை மகிழினியோட அம்மா தான் இதுக்கு காரணமாக இருப்பாங்களோ? எல்லா கேஸும் ஃபார்முலா போலீஸ் மெத்தடில் போகாமல் மதி மகிழினியோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி போகிறா. ஏன்னா ஃபார்மல் மெத்தட் ஒரு ரூட்டில் இருந்தால் இது உள்ள இன்டீப்தாக போகக்கூடிய ஒரு கேஸ். இந்த கேஸ் மைண்டுக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த கேஸுக்கு பின்னாடி வருண் நீலிமாவோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மைண்ட் சேஞ்சர் யாராக இருப்பாங்க? இன்ஸ்பெக்டர் மதி கண்டுபிடிப்பாங்களா? இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி இது 100% பக்கா சூசைட் தான் சொல்லி க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? ஏன்னா எல்லாருமே எல்லா நேரத்துலையும் ஜெயிக்க முடியாது இல்லையா? தோல்வி அப்படிங்கிறதும் இருக்குல்ல.